இவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. இப்போ என்ன பண்றது? எப்படியாவது இவளை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். எனக்கும் அதே தாண்டா யோசனையா இருக்கு. ராத்திரி பகல பார்க்காம அதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரி ஐயா கிட்ட ஏதாவது பரிகாரம் கேட்கலான்னு போனேன். ஆனா அவரும் கை விரிச்சிட்டாரு. இதுக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஒரு மகா மந்திரவாதி வந்தாதான் முடியும்னு தோணுது. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம். அம்மனை விட அந்த மந்திரவாதியா பெரியவனா இருப்பான். அந்த அம்மன் கோபத்தோட இருக்கும்போது எந்த மந்திரவாதி வந்து என்னத்தை பண்ண முடியும்? பொதுவா மந்திரவாதிங்க எல்லாம் பல வருஷமா தவம் பண்ணவங்களா இருப்பாங்க. கோவத்துல இருக்கிற அம்மனை கூட சாந்தப்படுத்துற சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஆமா, நிச்சயமா இருக்கும். நம்ம சுப்பு வீட்ல பசுவுக்கு இந்த நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. மந்திரிச்சதுக்கு அப்புறம் முழிச்சுக்குச்சாமா. இப்ப 2 கண்ணுக்குட்டி வேற போட்டிருக்கு. அம்மா, ஏதாவது மந்திரம் பண்ணலாமா? அப்புறம் எல்லாம் சரியாயிடும்ல. ஏன் விடணும்? அந்த ஒரு முயற்சியும் பண்ணிடலாமே. ஒண்ணும் இல்லனாலும் அவன் மனசு மாறலாம் இல்லையா? இந்த மந்திரிக்கிறத பத்தி தேசிகர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரீங்களா? ஆமாப்பா, வேண்டான்னு சொல்லாதீங்க. நாம முயற்சி பண்ணலன்னா அந்த அம்மன் கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை தேசிகர் கிட்ட கேட்டு பாருங்கப்பா. சரி, இதையும் நான் தேசிகர் கிட்ட கேட்டுறேன். தாயே திரிபுர சுந்தரி, நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும்மா. நேத்தே உன்னை பார்க்கணும்னு நான் வந்தேன். ஆனா அபசகுணம் அது இதுன்னு நாடகமாடி தரிசனம் கொடுக்காம விட்டுட்ட. இன்னைக்கு பார்த்துடுறேன் எப்படி எனக்கு தரிசனம் கொடுக்காம என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நாம பிடிக்க வேண்டியது சுந்தரிங்கிற யாரோ ஒரு பொண்ண. அங்க போய் அந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு இங்க எதுக்கு? அம்மனால நமக்கு என்ன காரியம் ஆகணும்? எந்த கடவுளா இருந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இவங்க கிட்ட எதுக்காக நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இது மகமாயி திரிபுர சுந்தரி அம்மனுடைய கோவில். எல்லாம் அவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒண்ணு அவளை கட்டுப்படுத்தணும், இல்லனா அவளுடைய சக்தியை நாம குறைக்கணும். அப்பதான் நம்ம காரியம் ஒழுங்கா நடக்கும். நாம சுந்தரிய தான் கட்டுப்படுத்தி ஆகணும். ஆனா அதுக்கும் அந்த அம்மனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால அம்மனை தரிசனம் பண்ணி அவளை தான் கேட்கணும். சமாதானமா யுத்தமானு கேட்கணும். ஆனா அதுக்கான வாய்ப்பையே எனக்கு கொடுக்கல அந்த மகமாயி. இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன். மகமாயி, இதோ நான் வந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சமாதானமா இல்ல யுத்தமானு தெரியணும்.
என்னாச்சு குருவே? என்னமோ மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. வா போகலாம். சுந்தரி, சுந்தரி நில்லு. ஆபீஸ் நேரத்துல நீ எங்க வெளில போற? ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஏன் ஆபீஸ் ரூம்ல தண்ணி இல்ல? இல்ல. இல்லனா குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ரொப்ப வேண்டியது உன் வேலை தானே. அதையும் நான் தான் செய்யணுமா? ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுல ஐஸும் குளிர்ச்சியா போடுறேன் போருமா? தண்ணி தீந்து போச்சுன்னா எடுத்துட்டு வந்து வைக்கணும். காலையில ஆபீஸ்க்கு வந்த உடனே இதெல்லாம் செய்யணும்னு தெரியாது? பெருக்கிற வேலையை விட்டுட்டு ஆபீஸ்ல உட்கார வச்சா உனக்கு இந்த கோவிலுக்கு அம்மன் நினைப்பா? இப்ப எதுக்கா சும்மா கத்துறீங்க? நான் போய் குடத்துல தண்ணி கொண்டு வந்து ஊத்தி அப்புறம் குடிக்கிறேன். ஆமாமா, இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அழ திட்டுவான். கேட்கறதும் கேட்காததும் உன் பொறுப்பு. எப்படியாவது போ, எனக்கு வேலை இருக்கு வரேன். முதல்ல குடத்துல தண்ணியை கொண்டு வந்து கொட்டிட்டு அப்புறம் குடிச்சுக்கிறேன். அக்கா 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 உன்னோட கருணை எப்பவும் இந்த பக்தன் மேல இருக்கணும் தாயே.